எங்களது ஆர்எஸ்டி லிங்கேஷ் நாடகமன்றத்தை பார்க்க வேண்டும் என்றால் ஸ்ரீ கந்தகுரு மேடை நாடகமன்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. இடுப்பெல்லாம் வலிக்கின்றது பார்வதா. எனக்கு 2 மாத பின்னத்தை கொண்டு வந்து கொடி பார்வதா. என்னையா கேட்கிறீங்க? உன்னுடைய இடுப்பெல்லாம் வலிக்கிறது, உனக்கு 2 மாத பிண்டம் வேண்டுமா? சுவாமி, இது என்ன சுவாமி நமக்கு வந்த சோதனை? பெண் புத்தி பின் புத்தி என்று உரைப்பார்களே, இந்த பாவி நான் அதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கி உனக்கு இந்த சோதனை ஆழ்த்தி விட்டேன் ஐயா. இந்த நிலையிலிருந்து நம்மை காப்பாற்ற யாருமே கிடையாது ஐயா. எனக்கு ஒரு துன்பம் என்று இருந்தால் நான் யாரிடத்தில் செல்வேன்? என்னுடைய அண்ணன் கண்ணன், கமலக்கண்ணன், கோபாலன், என்னுடைய அண்ணன் குப்பை மேட்டிலிருந்து கோவிந்தா என்று உரைத்தாலும் ஓடி வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்து, அண்ணா கண்ணா நாராயணா, இந்த தங்கை படும் தீரை பார்த்தாயா அண்ணா? நான் படும் தீரத்தை பார்த்திருந்தும் கூட இப்படி எங்களுக்கு வந்து ஆறுதல் வார்த்தை சொல்லாமல் இப்படி எங்குதான் இருக்கிறாயோ அண்ணா? பார்வதா, அண்ணா சுவாமி, நீ கூப்பிட்ட குரலுக்கு அந்த கோபால கண்ணன் இப்போது வரமாட்டார் பார்வதா. சோதிப்பதும் சோதனைக்குள் ஆக்குவதும் இந்த பரமனுக்கு கை வந்த கலை. இருந்தாலும் படியளக்கும் பரமனுக்கே இப்போது பித்திகளை எனக்கு கோர பசி இருக்கிறது பார்வதா. அது மட்டும் கிடையாது பார்வதா, முதுகெல்லாம் நோகுதடி. 3 மாதம் நோகுதடி, 3 மாதம் பிண்டோ வேணும். எனக்கு 3 மாத பிண்டத்தை கொண்டு வந்து கொடு பார்வதா. ஐயா, உனக்கு பித்தவரி பிடித்த காரணத்தால் முதுகெலும்பெல்லாம் வலிக்கிறது. 3 மாத பிண்டத்தை கொண்டு வந்து தாய் என்று சொல்கிறாயே சுவாமி. இந்த பாவில் அந்த 3 மாத பிண்டத்திற்கு எங்கு செல்வேன் சுவாமி? நான் சொல்லும் வார்த்தை கேளுங்கள் சுவாமி. என்னால் கொண்டு வந்து தர முடியாது சுவாமி. 3 மாத பிண்டத்தை கொண்டு வந்து கொடுத்து என்னுடைய பசியை தீர்க்க முடியாதா? முடியாது சுவாமி. பார்வதா, ஐயா, அது மட்டும் கிடையாது பார்வதா. ஐயா, நரம்பு என்ன சுவாமி? என்ன சுவாமி? 4 மாதம் நரம்பெல்லாம் இழுக்குதடி, 4 மாதம் பிண்டோ வேணும். நரம்பெல்லாம் இழுக்குதடி, 4 மாதம் பிண்டோ வேணும். நரம்பெல்லாம்
தண்ணி எடுத்து தூக்குமா இருமா தண்ணி எடுத்து இந்த பிரம்மகபாலமாகப்பட்டது பட்டது என் கரத்தை விட்டு அகலம் என்று நினைத்தால் நினைத்தால் அகலவில்லையே பார்வதா. ஆகையால் எனக்கு அகோர பசி இருக்கிறது பார்வதா. பசி எடுத்த காரணத்தால் என் நரம்பெல்லாம் இழுக்கின்றது பார்வதா. நரம்பெல்லாம் இருக்கிறதா? எனக்கு 4 மாத பிண்டத்தை கொண்டு வந்து கொடி பார்வதா. சுவாமி, இது என்ன சுவாமி? ஐயா, நமக்கு வந்த சோதனை பாருங்கள் சுவாமி. இந்த பிரம்ம கபாலனுடைய கரத்தை பற்றி கொண்டு பித்தவரி எடுத்த காரணத்தால் உடைய நரம்பெல்லாம் வலிக்கிறது. என்னை 4 மாத பிண்டம் கேட்கிறாயே, என்னால் கொண்டு வந்து தர முடியாது சுவாமி. பார்வதா, ஐயா, 4 மாத பிண்டத்தை உன்னால் கொண்டு வந்து கொடுக்க முடியாதா? முடியாது சுவாமி. பார்வதா, ஐயா, இந்த பரமனாகப்பட்டவன் எப்படி சுவாமி, பஞ்ச பூதங்களே நிலைநிறுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவன் யார்? உண்மைதான் சுவாமி. எப்படி தெரியுமா சுவாமி, பார்வதா? சுவாமி, பஞ்சபூதம் என்றால் என்ன? சுவாமி, நிலம், நிலம், நீர், நீர், அக்னி, அக்னி, காற்று, காற்று, ஆகாயம் ஆகாயம் என்று சொல்லக்கூடிய என்று சொல்லக்கூடிய 5 பஞ்சபூதங்களை நிலைநிறுத்தியக்கூடியவன் நான். அப்படியா? நான் அசைந்தால் அசைய உலகம், உலகம். நான் அசையாவிட்டால் ஏது உலகம் பார்வதா? சுவாமி, அப்படி அப்படி என்னுடைய உடலிலே அந்த பஞ்சபூதங்களை எப்படி நிலை நிறுத்திருக்கிறேன் தெரியுமா? சொல்லுங்கள் சுவாமி. பாதத்திலே இருந்து முழங்கால் வரையிலும் நிலமாகவும், நிலமாகவும், முழங்காலிலே இருந்து இடுப்பு வரையில நீராகவும், நீராகவும், நீரிலிருந்து வயிற்று பகுதி வரை நெருப்பாகவும், நெருப்பாகவும், வயிற்று பகுதியிலே இருந்து கழுத்து வரை காற்றாகவும், காற்றாகவும், கழுத்திலிருந்து சிரம் வரை பிறம்பரை ஆகாயமாகவும், ஆகாயமாகவும் 5 பஞ்சபூதங்களை நிலைநிறுத்திய இந்த பரமன் சுவாமி. பார்வதா, ஐயா, ஐம்புலனோ ஐயா, என்னையா என்னை அடக்கினடி என்ன சுவாமி? 5 மாதோ பிண்டோ ஐம்புலனோ அடக்கிலடி 5 மாதோ பிண்டோ வேணும். ஐம்புலனோ அடக்கிலடி 5 மாதோ பிண்டோ வேணும். ஐம்புலனோ அடக்கிலடி 5 மாத பிண்ட வேணும். ஐம்புலனோ அடக்கிலடி 5 மாத பிண்ட வேணும். ஐம்புலனோ அடக்கிலடி 5 மாத பிண்ட வேணும். என்னை அடக்கி கொண்டிருக்கிறது பார்வதா. அடக்கி கொண்டிருப்பதால் எனக்கு 5 மாத பிண்டத்தை கொண்டு வந்து கொடுத்து கொடுத்து இந்த பரமனுடைய பசியை தீர்த்து வைக்க மாட்டாயா பார்வதா? சுவாமி, நான் இன்னும் தீர்க்க மாட்டேன் என்ற உரைக்கிறேன். ஐயா, உன்னுடைய ஐம்புலனும் அடக்குகிறது. உனக்கு 5 மாதம் பிண்டம் வேண்டும் என்று கேட்கிறாயே. இந்த பாவி நானே அந்த பிண்டத்தை கொண்டு வந்து தர முடியாத இருக்கிறேனே. ஐயா சுவாமி. பார்வதா, எதை கேட்டாலும் கொண்டு வந்து கொடுக்க முடியாது சாமி, முடியாது சாமி என்று உரைத்துக் கொண்டிருக்கிறாயே. ஐயா, உன்னுடைய வாட்டியை கேட்டுதானே அந்த பிரம்மனின் சிரத்தை கொய்தேன் பார்வதா. பார்வதா, பார்த்தாயா? பிரம்மனின் சிரசை கொய்தே உடனே இந்த சிரமாகப்பட்டது கபாலமாக மாறி எனக்கு பித்தி வெறி எடுத்துக்கொண்டே இருக்கிறது. ஐயோ, எனக்கு அகோர பசி அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. வேண்டாம் சுவாமி. என் பசி தீர்க்க மாட்டேன் என்று உரைக்கிறாயே பார்வதா. அது மட்டும் கிடையாது பார்வதா, ஆறாதே துயரமடி 6 மாதம் ஆறாத துயரமடி 6 மாதோ பிண்டோ
ஐயா 6 மாத பிண்டத்தை கொண்டு வந்து கொடு பார்வதா. ஐயா உனக்கு ஆறாத துயரம் வந்த காரணத்தால் என்னை 6 மாத பிண்டம் கேட்கிறாயே சுவாமி, என்னால் கொண்டு வந்து தர முடியாது ஐயா. 6 மாத பிண்டத்தை கொண்டு வந்து உன்னால் கொடுக்க முடியாதா? முடியாது சுவாமி. பார்வதா ஐயா அது மட்டும் கிடையாது பார்வதா. ஐயா மேலே 7 உலகம், 7 உலகம், கீழே 7 உலகம், 7 உலகம், ஈரேழு 14 உலகம். உலகம் பார்வதா ஐயா, அந்த 14 உலகமோ உலகமோ 7 உலகம் போக வேண்டும். ஐயோ சுவாமி 7 மாதம் 7 உலகம் போக வேணும், 7 மாதம் பிண்டோ வேணும். 7 உலகம் போக வேணும், 7 மாதம் பிண்டோ வேணும். 7 உலகம் போக வேணும், 7 மாத பிண்ட வேணும். 7 உலகம் போக வேணும், 7 மாத பிண்ட வேணும். போக வேணும், போக வேணும், 7 மாதம் பிண்ட என்று எனக்கு 7 மாத பிண்டத்தை கொண்டு வந்து கொடுத்து கொடுத்து என்னுடைய பசியை தீர்த்து வை பார்வதா. ஐயா என்ன ஐயா சொல்றீங்க? நான் 7 உலகம் சென்று வந்து 7 மாத பிண்டத்தை கொண்டு வந்து கொடுத்து பசியை நீக்க வேண்டுமா? ஐயா என்னால் 7 உலகம் செல்ல முடியாது. அந்த 7 மாத பிண்டத்தையும் கொண்டு வந்து கொடுத்து உன்னுடைய பசியை நீக்க முடியாத நிலையில் இருக்கிறேன் ஐயா, இந்த பாவி நானே ஐயா. பார்வதா ஐயா 7 உலகம் சென்று 7 மாத பிண்டத்தை கொண்டு வந்து கொடுத்து கொடுத்து என்னுடைய பசியை தீர்த்து வைக்க மாட்டாயா? முடியாது சுவாமி. பார்வதா ஐயா அப்படி என்றால் அப்படி என்றால் திசைகள் 8 எட்டு அந்த அந்த 8 திக்கோ போக வேண்டும். ஐயா 8 மாதம் 8 போக வேணும், 8 மாதம் பிண்டோ வேணும். 8 போக வேணும், எனக்கு 8 மாதம் பிண்டோ வேணும். 8 போ கொண்டு வந்து கொடுத்து கொடுத்து இந்த பாவியினுடைய பசியை தீர்த்து வை பார்வதா. ஐயா நம் யாருக்கு என்ன பாவத்தை செய்தோம் ஐயா? நமக்கு வந்த நிலைமை பார்த்திருக்க சுவாமி. மீண்டும் மீண்டும் சோதனை வருகிறது. அந்த சோதனையில் இருந்து என்னால் உங்களை காப்பாற்ற முடியவில்லையே. இந்த உலகாலும் உமையவளாலே உன்னை காப்பாற்ற முடியவில்லை.
8 திக்கும் சென்று வந்து 8 மாத பிண்டத்தை கொடுத்து பித்தவரியை நீக்க வேண்டுமா ஐயா? என்னால் கொண்டு வந்து கொடுத்து நீக்க முடியாத நிலையில் இருக்கிறேனே ஐயா. 8 மாத பிண்டத்தை கொண்டு வந்து உன்னால் கொடுக்க முடியாதா? முடியாது பார்வதா, அது மட்டும் தானா பார்வதா? இந்த பரமனுடைய உடலிலே மொத்தம் எத்தனை ஓட்டைகள் தெரியுமா ஐயா? பரமனுடைய உடலிலே மொத்தம் 12 ஓட்டைகள். 12 ஓட்டைகளா? ஆனால் பூலோகத்திலே பிறக்கக்கூடிய பாமர மக்களுக்கு 12 ஓட்டைகள் இருக்கிறது. அப்படியா? ஆனால் அந்த 12 ஓட்டையிலே 3 ஓட்டை மறைக்கப்பட்டு 9 ஓட்டை மட்டும்தான் பாமர மக்கள் கண்கள் அனைவருக்குமே தெரியும். சுவாமி, அது எப்படி தெரியுமா? எப்படி சுவாமி? ஒரு தாயினுடைய கருவிலே இருந்து ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் அதில் ஆரம்பம் முதல் பிறப்பதற்கு முன்பதாக அந்த குழந்தைக்கு 12 ஓட்டைகள் படைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியா? ஆனால் பூலோகத்திலே பிறக்கும் பொழுது அந்த 12 ஓட்டையிலே 3 ஓட்டை அடைக்கப்படுகிறது. அப்படி 3 ஓட்டை அடைக்கப்பட்டு அந்த குழந்தையானது பிறந்து வளர்ந்து வாலிபமாகி திருமணம் செய்து வைத்து இல்லற வாழ்க்கை என்பட்டு பிள்ளைகளோ பெண்களையோ பெற்றெடுத்து முதியவனாகி கடைசியாக ஒரு நாள் இறந்து போகிறார்கள். உண்மைதான் ஐயா. அப்படி இறந்த பிணத்தை கூடி அழுது இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டுக்கு எடுத்து செல்லும் பொழுது அவளுக்கு பிறந்த பிள்ளையோ பெண்ணோ கொல்லி சட்டிய கரத்தில் எடுத்து சென்று அந்த இறந்த சடலத்தை பள்ளத்தில் வைத்து அதன் மேலே மண்ணை போட்டு மூடிவிட்டு கடைசியாக அந்த கொல்லி சட்டியை உடைத்துவிட்டு அந்த கொல்லி போடக்கூடிய ஆண்மகனாகப்பட்டவன் ஒரு பானையிலே தண்ணீரை சுமந்து கொண்டு தோளிலே எடுத்துக்கொண்டு அந்த புதைத்த சடலத்தை 3 முறை வலம் வருகிறானே. எதற்காக தெரியுமா? எதற்காக சுவாமி? அப்படி அந்த பானையிலே தண்ணீரை நிரப்பிக் கொண்டு 3 முறை வரும்பொழுதும் ஒவ்வொரு ஓட்டையாக போடுகிறார்களே. எதற்காக தெரியுமா? எதற்காக சுவாமி? அந்த 3 கண்ணையை அன்று மறைத்தார்களே அந்த 3 கண்ணையும் திறப்பதற்காகத்தான் அந்த 3 ஓட்டைகளை போடப்படுகிறது. அப்படியா? அப்படி தாயின் கருவிலே இருந்த குழந்தையானது பிறக்கும் பொழுது முதல் ஓட்டையானது தொப்புள் கொடி அறுபட்டு நிற்கிறது. அப்படியா? இரண்டாவது ஓட்டையானது நெற்றிலே இருக்கக்கூடிய ஓட்டை. இந்த பரமனுக்கு எப்படி நெற்றிக்கண் படைத்திருக்கிறதோ அதே போல் அந்த ஓட்டை இரண்டாவது ஓட்டை. மூன்றாவது ஓட்டை உச்சந்தலிலே இருக்கிறது. அப்படியா சுவாமி? இந்த 3 ஓட்டைகளை மறைத்துதான் ஒரு குழந்தையானது பிறக்கிறது. கடைசியாக இறந்து அந்த யமலோகம் செல்வதற்காக அவனுடைய ஆன்மா சொர்க்கம் சேர்வதற்காக உருவாகும் போது எப்படி 12 ஓட்டைகளோடு உருவானானோ அதே போல் கடைசியாக சேரும் பொழுது அந்த 12 ஓட்டைகளை திறக்கப்பட்டு சேர்க்கப்படுகிறது. அப்படியா சுவாமி? அப்படி இறந்து போன ஆன்மாவானது அந்த சொர்க்கத்திலே யமலோகத்திலே இருக்கிறது. அப்படி சொல்லக்கூடிய அந்த யமலோகத்திலே பார்வதா அந்த போக வேண்டும். 9 மாதம் ஒரு உலகம் போக வேணும். 9 மாதம் பின்னோ வேணும். ஒரு உலகம் போக வேணும். 9 மாதம் பின்னோ வேணும். ஒரு உலகம் போக வேணும். 9 மாதம் பின்னோ வேணும். ஒரு உலகம் போக வேணும். 9 மாதம் ஒரு உலகம் போக வேணும். சென்று 9 மாத பிண்டத்தை கொண்டு வந்து கொடுத்து
என்னுடைய பசியை தீர்த்து வை பார்வதா. சுவாமி சுவாமி சுவாமி, என்ன சுவாமி இதெல்லாம்? அந்த ஓருலகம் இந்த பாவியன் சென்று வந்து 9 மாத பிண்டத்தை கொண்டு வந்து கொடுத்து உன்னுடைய பெற்றவரையை நான் நீக்க வேண்டுமா? ஐயா, என்னால் அந்த ஓருலகம் செல்ல முடியாது. அந்த 9 மாத பிண்டத்தையும் கொண்டு வந்து கொடுத்து உன்னுடைய பித்தவரையை நீக்க முடியாது. இருக்கிறேன் ஐயா. 9 மாத பிண்டத்தை கொண்டு வந்து கொடுக்க முடியாதா சுவாமி? பார்வதா, பாகம் எல்லாம் நோக்கினடி. என்ன சொல்றீங்களா? பத்தி பாதமெல்லாம் நோக்குதடி எனக்கு 10 மாதோ பெண்டோ வேணும். பாதமெல்லாம் எனக்கு நோக்குதடி 10 மாதோ பெண்டோ வேணும். பாதமெல்லாம் நோக்குதடி 10 மாத பிண்ட வேணும். பாகமெல்லாம் அளிக்கிறது பார்வதா. ஆகையால் ஒரு தாயின் கருவிலே கடைசியாக பிறக்கிறதே அந்த 10 மாத சிசுவை கொண்டு வந்து எனக்கு கொடி ஐயா, என்னையா கேட்டீங்க? இறுதியா உன்னுடைய பாதம் எல்லாம் வலிக்கிறது. உனக்கு 10 மாத பிண்டத்தை கொண்டு வந்து கொடு என்று உரைக்கிறாயே. இந்த பாவி எப்படி ஐயா நான் கொடுக்க முடியும்? ஐயா, ஒரு 2 பேர் போனாங்க. வேண்டாம் ஐயா, இந்த விபரீத விளையாட்டு வேண்டாம் சுவாமி. நான் போன ஒரு 2 பேர் போனா, நீங்க தான் போங்க 2 பேர். ஐயா, 10 மாத பிண்டத்தை கொண்டு வந்து நீ கொடுத்தாலும் இந்த பரமனுடைய பசி தீராது. இந்த பிரம்மகபாலனுடைய திறத்தை விட்டு அகலாது. என்னுடைய அகோர பசி அடங்காது பார்வதா.